ஏன்னா ஒரு பெண் விவாகரத்து வாங்குறாங்க, இல்லை ஒரு ஆண் விவாகரத்து கொடுக்குறாங்க, எதாக இருந்தாலும் பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடைசியில் வந்து முடியுது. எவ்வளோ கொடுக்க போறீங்க, இல்லை மந்த்லி பே பண்ண போறீங்களா, இல்லை மொத்தமாக செட்டில் பண்ண போறீங்களா, குழந்தைய படிக்க வைக்க போறீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருதுல்ல. ஒரு ஆண் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்து ஆகணும், இல்லை கண்டிப்பாக கொடுத்து ஆகணுமா அப்படின்றத ஒரு கேள்வியாகவே இருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல மெயின்டெனன்ஸ் அதுதான் 125 சிஆர்பிசி செக்ஷன்ல இட் இஸ் கம்பல்சரி. women and children are entitled to maintenance. ஹஸ்பண்ட் இருக்காங்களோ இல்லையோ மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்து தான் ஆகணும். அண்ட் அந்த அமௌண்ட் வந்து எப்படி அவங்க டிரைவ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட ஒர்க்கிங், அவங்களுக்கு எவ்வளோ அசெட்ஸ் இருக்குது. இப்போ வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்னு ஒரு பெட்டிஷன் நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஸோ அந்த பெட்டிஷனில் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இவ்வளோ சேலரி, என்னோட ஹஸ்பண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அதில் தான் நீங்கள் எல்லாமே ஃபைல் பண்ணுவீங்க. இந்த கார் இருக்குது, இந்த இஎம்ஐ இருக்குது, யூ மென்ஷன் எவ்ரி திங். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணிட்டு கோர்ட் வந்து தே வில் அரைவ் அட் அன் அமௌண்ட். மோஸ்ட்லி இட் இஸ் வந்து ரீசனபிள் அமௌண்ட்டாக தான் இருக்குது. ரொம்ப கோர்ட் வந்து இல்லை நீ இவ்வளோ தான் பே பண்ணி ஆகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. சப்போஸ் கோர்ட் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் கோட் பண்ணுறாங்க, இல்லை சார் நீங்கள் வந்து எவ்ரி மந்த் 50,000 கொடுக்கணும். சப்போஸ் அந்த ஹஸ்பண்டால கொடுக்க முடியலன்னா அவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி 50,000 நல்லா பண்ண முடியாது, இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் இருக்குது, இது மேபி பண்ணலாம். ஸோ அகெயின் அந்த சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களே பேசிட்டு சரி நீ இது கொடு, I'll be happy with that. So like that also it is